அரை கப் உளுந்து பருப்பு, அரை கப் கடலப்பருப்பு, அரை கப் கொள்ளு, அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் பொட்டுக்கடலை, 5-6 காஞ்ச மிளகா, அப்புறம் தேவையான மிளகு, ஒரு அரை கப் அரிசி. இது கூடவே கறிவேப்பிலை, பெருங்காயம் எல்லாமே போட்டு நல்லா தனித்தனியாக ஒவ்வொரு பருப்பையும் வறுத்து எடுத்துக்கோங்க. வாசனை வந்து கலர் மாறுற அளவுக்கு எல்லா பருப்பையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு அதை ஆற வச்சுட்டு, நல்லா ஆறின உடனே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தென் அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்ல பவுடர் ஆகிற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு இட்லி பொடி தயாராகிடுச்சு. இது இட்லி, தோசை ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.